வணக்கம். இன்றைய பிஎம்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை திட்ட பணியாளர்களை தேர்தல் வேலைக்கு பயன்படுத்துவதா? திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். சட்டசபை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. என் உயிருக்கு ஆபத்து உள்ளது, முதல்வரை நேரில் சந்திக்க வேண்டும். திமுக நிர்வாகி வி.கே. குருசாமி அலறல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. மத்திய அமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. தங்கம் ஒரு சவரன் 1,15,360 ரூபாயாக விற்பனை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீட்டிப்பு. தாவேக்கு கொடுத்த ஆஃபரை ஏற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். கோவையில் சத்துணவு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக நூதன போராட்டம். கும்மியடித்தும் ஒப்பாரி வைத்தும் போராடியதால் பரபரப்பு. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. பர்வத மலை ஏற மாவட்ட நிர்வாகம் புதிய வழிகாட்டு நெறிமுறை. காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே மலை ஏற அனுமதி. தாவேக்காவில் இருப்பவர்கள் எல்லாம் சின்ன பசங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல். இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளது. மலேசியா வாழ் தமிழர்களிடையே பிரதமர் மோடி உரை. போதையை ஒழிக்க துப்பில்லாத திமுக ஆட்சி இனியும் தேவையா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோவையில் 16 வயது சிறுமி கஞ்சா போதையில் காவல் நிலையத்திலேயே வாக்குமூலம் அளிக்கும் காட்சி நெஞ்சை பதற வைப்பதாக அதிமுக தெரிவித்துள்ளது. எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக, பிஞ்சு குழந்தைகள் கையில் புத்தகத்திற்கு பதில் கஞ்சா பொட்டலங்களை கொடுத்ததுதான் உங்கள் திராவிட மாடல் அரசின் சாதனையா ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஊருக்கு ஊர் டாஸ்மாக், வீதிக்கு வீதி கஞ்சா என தமிழகத்தின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதை கலாச்சாரத்தை வேறொருக்க துப்பில்லாத இந்த திமுக ஆட்சி இனியும் தேவையா என்றும் அதிமுக கேள்விகளை எழுப்பியுள்ளது. கிராம ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை திட்ட பணித்தள பொறுப்பாளர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் ஊழியர்களை திமுக அரசு சுய லாபத்திற்காக பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்றும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சட்டசபை சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். வரும் 17ஆம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டசபை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும் என்றும் கூறினார். என் மீது சுமத்தப்பட்டுள்ள பல்வேறு வழக்குகளால் என்னால் வெளியில் நடமாட முடியவில்லை என்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து எனது குறைகளை கூற வேண்டும் என்றும் மதுரை மாநகராட்சி திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி.கே. குருசாமி கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வி.கே. குருசாமி, பெங்களூருவில் என்னை வெட்டியவர்கள் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தற்போது நான் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலையில் வர்த்தகம் தொடங்கியதும் கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,420 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல 24 கேரட் சுத்த தங்கம் 1,25,848 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 18 கேரட் தங்கம் ஒரு சவரன் 98,800 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,85,000 ரூபாயாக சந்தையில் விற்பனையாகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றும் பல கட்சிகளோடு பேசி வருகிறோம் என்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எல். முருகன், 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் எல். முருகன் தெரிவித்துள்ளார்.
தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விருப்ப மனு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் மொத்தம் 36 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முக்கியமாக கட்சிக்காக போராட்டம் நடத்தி சிறை சென்ற அனுபவம் உள்ளதா என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அது தவிர சாதி சங்கங்கள், சாதி அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என்றும் கேட்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியின் தீர்க்கமான தலைமையின் கீழ் இந்தியா அமெரிக்காவுடன் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு எட்டப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நமது பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடிக்கிறது. கூடுதல் தொகுதிகள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்க திமுக மறுத்துவிட்டது. காங்கிரஸ் தாவிக இடையேயும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் 70 தொகுதிகள் வரை காங்கிரசுக்கு வழங்க தாவிக முன்வந்திருப்பதாகவும் பேச்சு அடிபடுகிறது. திமுக ஆட்சியில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வரும் 10ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த மகளிர் பங்கேற்பார்கள் என தமிழக பாஜக மகளிர் அணி அறிவித்துள்ளது. இந்திய ரயில்வேயில் RAC முறையில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு முழு கட்டணம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு முக்கிய பரிந்துரை ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு முதல் குறிப்பிட்ட சில ரயில்களில் RAC டிக்கெட் வைத்துள்ள பயணிகள் ரயிலில் ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹவுரா, காமாக்கியா வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் மற்றும் 12 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இந்த விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. சேலத்தில் 2 இடங்களில் மக்கள் சந்திப்பு நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் 5000 பேருடன் மக்கள் சந்திப்பை நடத்த அனுமதி கோரி தாவிகவினர் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மீண்டும் மனு அளித்துள்ளனர். மனுவில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க பிப்ரவரி 6ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தாவிக தரப்பில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்கள் பெற தகுதியில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக ஓய்வூதிய விதிகள் உடல் அல்லது மன அளவில் பலவீனம் போன்ற மருத்துவ காரணங்கள் அடிப்படையில் ராஜினாமா செய்வோருக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்க வகை செய்வதாக தெரிவித்துள்ளது. கோவையில் சத்துணவு ஊழியர்கள் கும்மி அடித்தும் ஒப்பாரி வைத்தும் நூதன முறையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் இன்று 5வது நாளை எட்டியுள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதில் அங்கன்வாடி ஊழியர்கள் உறுதியாக உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்வதமலை ஏற புதிய விதிமுறைகளை அந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் 1 மணி நேரத்திற்கும் அதிகபட்சமாக 100 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவிகாவில் இருப்பவர்கள் எல்லாம் சின்ன பசங்க, நாட்டை யார் நாசப்படுத்துவது என்பதில் வேண்டுமானால் திமுக தாவிகாவுக்கு இடையே போட்டி இருக்கலாம் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சீமான், போட்டி என்பது கொள்கை அடிப்படையிலானது என்றும் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டால் தாவிக என்ன அரசியல் பேசும் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக மலேசியா வாழ் தமிழர்களிடையே பேசிய பிரதமர் மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடி, உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என்றும் இந்தியா மலேசியா இடையே நெருங்கிய கலாச்சார உறவு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். மலேசியாவில் அதிக அளவில் தமிழர்கள் உள்ளது போல எனது அரசிலும் தமிழர்கள் அதிக அளவில் உள்ளதாக குறிப்பிட்டார். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.